அன்னாளை பற்றி பார்க்க போகிறோம். அன்னாளுடைய கணவர் பேர் என்ன பேர்? எல்கானான அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 2 மனைவிகள். இப்போ ஒரே ஸ்திரீ தானே. ஆமாம், சிந்தையில் கூட அவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்திரீ தான் மிகுந்த அழகாக தெரியணும்னே. உங்கள் மனைவி உங்களுக்கு மிகுந்த அழகாக தெரியணும்னே. இது மாறிடவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். ஓகே, இப்போ அன்னாளுடைய வாழ்க்கையிலேருந்து வேகமாக நம்ம டக்கு 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 டக்குன்னு விஷயத்தை சொல்லிடுறது நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அதில் பாருங்கள், வேகமாக சொல்லலாம். 2வது வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தால் அன்னாளுக்கோ. இப்போ நீங்கள் இந்த பெனினாள் அன்னாளை அந்த ஸ்திரீகளாகவே பார்க்க வேண்டாம், சபையில் இருக்கிற விசுவாசியாக பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த குடும்பத்தை ஒரு சபையாகவே பார்த்து, நான் டக்கிட்ட ஒரு சபையாக நினச்சிக்கிடுங்க. சபையில் எப்படி வேறு வேறு மாதிரி தானே ஆட்கள் இருப்போம். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸே வேறு வேறு மாதிரி தான் போட்டிருக்கோம். கலரும் கொஞ்சம் ஒரு கலரில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அடுத்த அணிகலன்கள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு விதமாக என்ன செய்து இருக்கிறது. இதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர்லையும் ஒரு வித்தியாசம் என்ன செய்து இருக்கு. பெனினாளுக்கு என்ன இருக்கான்? பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கு. யாருக்கு பிள்ளை இல்லை? இப்போ நீங்கள் இங்கே வாங்க. இப்போ ஏன்ட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட என்ன செய்யாது, இன்னொருத்தட்ட இருக்குது இன்னொருத்தட்ட என்ன செய்யாது. இந்த சத்தியத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் எல்லாருக்கும் ஒன்று போல நடந்துராது. பெனினாளுக்கு என்ன உண்டாயிட்டு? பிள்ளை உண்டாயிட்டு, பெத்துட்டா. அன்னாளுக்கு என்ன இல்லை. இதே மாதிரி ஆகாருக்கு பிள்ளை என்ன செஞ்சிட்டு, ஆனால் சாராளுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் எல்லாரையும் தேவ பிள்ளைகளாக பார்த்துட்டேன்னா, அங்கே பெனினாள் கொஞ்சம் வேற ரகம். அது மைண்டு கொஞ்சம் வேற மாதிரி, சக்களத்தின்னு பேர் வாங்குற அளவுக்கு தான் இருந்திருக்கா. ஸோ இங்கே யாரும் சக்களத்தி யாரும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யாது. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாருக்குமானது. எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எல்லாருக்குமானது. நீங்கள் தீர்மானம் பண்ணிடுறீங்க, அது அவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காது. அப்போ ஆசீர்வாதம் பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் ஆனது. ஆனால் ஒன்று போல நடக்குமா அப்படின்னா அப்படி என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் நடக்கும். இதில் தீர்மானமாக இருங்கன்னா, ஒன்று போல நடக்காது ஆனால் நடக்கும். சொல்லுங்க, ஒன்று போல நடக்காது ஆனால் நடக்கும். அது ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிதான். பிரைஸ் காட். அப்போ ஆரம்பம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் என்ன செய்யும். உள்ளுக்குள்ளே பொறாமை வந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளே பெருமை வந்துடக்கூடாது. அங்கே அவள் சக்காலத்தின் பேர் வாங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெனினாளுக்கு, அவளுக்கு குமாரர் குமாரத்திகள்னு எழுதியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெனினாளுக்கு குறைஞ்சது 10 பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கு ஏற்கனவே, கணவர் வேற. அப்போ அன்னாளை பார்த்து சொல்லும்போது எப்படி சொல்றாரு? உனக்கு நான் 10 குமாரருக்கு அப்படிங்காரு. அன்னாளை வேதனைப்படுத்திட்டே என்ன பண்ணிருக்கா. ஆனா அன்னாள் அவங்கள ஒரு மாதிரி கோபமெல்லாம் என்ன செய்யல, ஆனால் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இங்கே நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஒன்று இருக்குன்ன உடனே நம்ம பெருமை பாராட்டி விடக்கூடாது. ஒருத்தர் தங்கள்கிட்ட இல்லைன்ன உடனே ரொம்ப நொந்தும் போயிடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா அந்த நேரத்தில்? இப்போ அவங்க காலம், அடுத்து எனக்கு ஒரு காலம். பிரைஸ் காட். இப்படி ஒரு பழமொழி உண்டுல, சும்மா சொல்கிறேனே. யானை, நீ எல்லாருமே யானை தான் இருந்தாலும் இந்த உலக பழமொழியிலேருந்து வாரேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா, ஒருவேளை ஃபஸ்ட்டு பெனினாள் யானை மாதிரி தெரியலாம், அன்னாள் பூனை மாதிரி. ஆனால் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். ஆமாம், இன்னைக்கு அந்த காலம் எப்போம்யா, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன இருக்கு எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். அப்போ இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் யாவருக்கும் எப்படிதான் கொடுக்கிறாராம்? சம்பூரணமா கொடுக்கிறாராம். பிரைஸ் காட். இந்த வசனத்தை சத்தியத்தை எடுத்துக்கிறீங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லல்ல. தேவன் யாரு? எல்லாருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறவர். ஆனா ஏன் என்கிட்ட சம்பூர்ணம் இல்லை? ஏன் என்கிட்ட பெனினாள்கிட்ட இருக்கிற மாதிரி ஏன் அன்னாள்கிட்ட பிள்ளை இல்லை? இப்போ பெனினாளுக்கு 10 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க.
இவள்கிட்ட பிள்ளையே இல்லை. நல்லா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கே நம்ம சபையில் இருக்கிறவங்க சிலர் பெணிநாள் மாதிரி 10 குமாரரோடு இருக்கலாம், சிலர் அன்னாள் மாதிரி பிள்ளை இல்லாமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளை பெறாத மலடியே, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இரு. எங்க பிள்ளையே இல்லைங்க அப்படின்னோம்னா மகிழ்ந்து கலிகூறு. நீங்க பேசியா இங்க தான் பிள்ளை தான் 2 பிள்ளை இருக்க, இப்போ எங்கள்கிட்ட இல்லாதது என்னையா, இப்படி எடுக்கணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐஸ்வர்யம் என்கிற பிள்ளையை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். சிலர்கிட்ட ஐஸ்வர்யங்கிற பிள்ளை 10 பிள்ளை என்ன செய்யலாம், இருக்கலாம். சிலர்கிட்ட 5 இருக்கலாம், சிலர்கிட்ட 2 இருக்கலாம், சிலர்கிட்ட கலங்காதீங்க. பிள்ளை பெறாத மலடியே, ஐஸ்வர்யம் இல்லாதவர்களே, மகிழ்ந்து களி கூறுங்க. அந்த மகிழ்ச்சிக்கும் களி கூறுதலுக்கு மட்டும் குறைச்சலை என்ன பண்ணக்கூடாதான். பிரைஸ் காட். அதுக்காக நம்மளை வேதனைப்படுத்திட்டே ஏதாவது சின்ன சின்ன அடையாளங்களெல்லாம் காமிப்பார். அந்த அடையாளத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஓகே, இப்போ 2 பேர் இப்படி இருக்கிறாங்க. இவளுக்கு அவளை என்ன பண்ணிட்டு இருக்கா, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா. என்னத்தையா சொல்லி சொல்லி காமிச்சு குத்தி 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 காமிச்சு பெணிநாள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறா, கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறா. அன்னாளுக்கு அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக என்னது, ஒரே அழுகதான். நீங்கள் அந்த பைபிளில் அதில் வாசித்தீங்கன்னா ஒரே அழுகிறதுக்கே நேரம் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். பாருங்களேன், பாத்திரம்லாம் அவள் விளக்க வேண்டாம், பாத்திரத்துக்குலாம் தண்ணியே பாத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்னா போதும். அப்படியே இந்த எப்படி பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமுடியால் தொடச்ச மாதிரி நல்லா அன்னாள் போய் பாத்திரம் அழுது அந்த தலைமுடி வச்சு தொடச்சிட்டு வந்துட்டா போதும். அப்படி ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, அதை நம்ம எதில் பார்க்குறோம். 6 கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். பேரு வெளியில பார்த்தா பேர் என்ன பேரு, பெணிநாள். அப்பா, பெணிநாள் பேர் எப்படி இருக்கு, மாடர்ன் நேம். ஆனா குணாதிசயத்துல ஆண்டவர் குணாதிசயத்தை உரிச்சு வெளியில ஒண்ணாந்து வைக்காரு, சக்களத்தி. பேருக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே. நம்ம சர்ச்சில் யாரும் பேரை பெணிநாள்னு வச்சுக்கிட்டு அப்படி ஹார்ட் எடுத்துட்டு தனியாக வச்சோம்னா சக்களத்தி சக்களத்தி சக்களத்தின்றப்படாது. உதடு பெணிநாள் பெணிநாளுங்க. சும்மாரு உன் இருதயம் என்ன சொல்லுன்னு நான் பார்க்கட்டும் அப்படின்னு இருதயத்தை சொல்ல சொன்னா சக்களத்தி சக்களத்தி சக்களத். பிரைஸ் காட். பெணிநாள்னா உள்ளுக்குள்ளேயும் பெணிநாளாக தான் என்ன செய்யணும். ஆனால் இந்த லூசு கழுத அண்ணாளை போட்டு வாட்டி வதச்சிட்டா. மலடி மலடி மலடின்னு தான் என்ன பண்ணியிருப்பா. அண்ணாள்னு ஒரு நாள் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டா, கூப்பிட்டுருக்க மாட்டா. நீலாம் என்னத்தை ஒரு பிள்ளை பக்க முடியல, நீலாம் என்னத்தன்னு பிள்ளை என்ன அவன் என்ன வேண்டாம்னா சொன்னா சொல்லுங்களேன். அவன் என்ன பிள்ளை எனக்கு வேண்டாம்ட்டா இருக்கா, அவளும் வேணும் தான் நினைக்காயா, உள்ள உண்டாக மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார். பிரைஸ் காட். இவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுதா, அடைச்சிருக்கிறாருங்கிறது ஒரு மாதிரி இருக்கு. கர்த்தர் அடைச்சிருக்கிற ரொம்ப நல்லா கையை தட்டி கர்த்தர் அடைச்சிருக்கிறாராங்க. நான் சொல்றேன், பிசாசு திறந்து விடுறத பார்க்கிலும் கர்த்தர் ஒன்றை அடைத்து வைத்திருப்பது மிகவும் நல்லது, அது ஆசீர்வாதமானது. சில நேரம் பிசாசு நமக்கு திறந்து விட்டுருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அடைச்சிருக்கலாம். நீங்க எது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பிசாசு திறந்து விட்டதை விட கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறது சூப்பர். கர்த்தர் அடைத்தால் வேற லெவலுங்க. ஆண்டவர் அடைச்சார்னா ஏதோ மிகப்பெரிய திட்டத்தோட தான் என்ன பண்ணிருப்பாரு, என்னத்தையே ஒன்று வேற லெவல்ல ரிலீஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாரு, அடைச்சிருப்பாரு. ஸோ அடைக்கப்பட்டிருப்பதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. அடைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு உடனே ஓன்னு அழுதுறக்கூடாது. யார் அடைச்சிருக்கிறான்னு பார்க்கணும். திறந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷத்துல குதிச்சிடப்படாது. யார் திறந்திருக்கிறா, முக்கியமான ப்ரொஃபட்டிக்கல் வேர்டு, ரொம்ப உணர்வுபூர்வமா நம்ம இருக்கணும். திறந்து வச்சிருக்க யாரு, அடைச்சிருக்கிறது யாரு. பிசாசு திறந்து வச்சிருந்தோம்னா அதை தள்ளிருங்க, கர்த்தர் அடைச்சி வச்சிருந்தாருன்னா அதை அள்ளிக்கிடுங்க. ஓ பிரைஸ் காட். கர்த்தர் கற்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அண்ணாளுக்கு அது தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்களாம் நல்ல லேடி. இது வந்து சக்களத்தி கிடையாது, இது அன்னாள் தான். அன்னாள் கொஞ்சம் அந்த லீடிங்லாம் இருக்கும். ஏன்னா எங்கேனாலுமே பைபிள் நீங்கள் இந்த 2 வந்துச்சுன்னா ஒன்று கைவிடப்படுற நிலைமையில் இருக்கும், இன்னொன்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போ பெணிநாள் சக்களத்தி,
ஆனால் அன்னாள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், கொஞ்ச நாள் அப்படி 10 பிள்ளைங்க அவள் வச்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும்போது எப்படி இருக்கும்? அவா ஒரு பக்கம் வேதனைப்படுத்துறது இயல்பாகவே எப்படி இருக்கும்? பெண்ணினாளுக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு அன்னாள் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதாவது இந்த சக்கலத்திக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படி வருத்தம் வராது. எனக்கு பிள்ளை பிறக்கலையேன்னு என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கும், 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4வது பிள்ளை, 5வது பிள்ளை, 6வது பிள்ளை, அப்படியே பிள்ளைக்கு மேலே பிள்ளை பிறக்கும்போது என்ன உண்டாகும் அன்னாளுக்கு? ஐயா அவளுக்கு ஏற்கனவே 5 பிள்ளை இருக்கு, 6வது ஒரு பிள்ளை பிறக்கு. ஐயா கொஞ்சம் அங்கே நிப்பாட்டிட்டு, ஏன்னா உண்மையிலே அங்கே நிப்பாட்டிட்டு இங்கன்னு கேட்டுறப்படாது. ஐயா இங்கே கொஞ்சம் திறந்து விடுங்க ஐயா, எதையுமே அடைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, அது அவர் பார்த்துக்கிடுவார். இங்கே கொஞ்சம் திறந்து விடுங்க, ஏன்ட்ட திறந்து விடுங்க, ஏன்ட்ட. உண்மையில சொல்ல, நம்ம யாருடைய பார்வையும் மற்றவங்க மேலே போயிடவே. நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ அன்னாள் அழகா அப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்கா. ஒவ்வொரு பிள்ளை பிறக்க அதை அறியாமலே அவளுக்குள்ள ஒரு வருத்தம் வரும் பாருங்களேன். ஆனால் அப்படியே அடக்கி வச்சிருக்கா. இப்போ பாருங்க, கணவர் சொல்றாரு, எம்மா வருத்தப்படா, ஏன் நீ சாப்பிடாம இருக்க, ஏன் எப்போ பார்த்தாலும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்க, ஏன் ஆறுதல் சொல்றாரு. பரவாயில்ல, வீட்டில் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு கணவர் என்ன செய்யறாரு? ஒரு சக்களத்தி இருந்தா ஒரு ஆறுதல் படுத்துக்கிற ஒரு ஆள் இருப்பாருங்க. ஒரு நெகட்டிவ் இருந்தா ஒரு பாசிட்டிவ் அங்க இருக்கும். பிரைஸ் காட். அப்போ அவர் சொல்றாரு, 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு. சொல்றதுக்கு நல்லா இருக்கியா, ஆனா வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. எனக்கு என் பிள்ளை, அதுக்காக இப்போ கணவரை போட்டு பிள்ளைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் முடியுமா, தூக்கி மடியில் வச்சு அது செய்ய முடியாது. அப்போ எனக்கு என்ன வேணும்? சில மனிதர்கள் உங்களை ஏதாவது ஆசுவாசப்படுத்தி, பரவாயில்ல நான் உனக்கு ஒரு காணல் நீர் மாதிரி எதையாவது காமிப்பாங்க. காணல் நீரெல்லாம் பார்த்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, ஜீவ தண்ணீரை பார்க்கும் வரைக்கும். அப்போ அன்னாளுக்கு அதிலெல்லாம் திருப்தி வரல. நேர தேவாலயத்துக்கு போகிறா, அழுகன்னா அழுக. அப்படியே எங்கள் குடும்பத்தில் இருந்த எத்தனை வருஷ காரியம், ஆனால் வருஷம் போகிறாங்க. இந்த வருஷம் அவளால் என்ன செய்யலாம், ஒரு ரொம்ப வருஷம் கொஞ்சம் அடக்கிட்டு லைட்டாக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவா. ஆனால் இப்போ நாள் ரொம்ப என்ன செஞ்சுட்டு, இது உங்களுக்கான காலம், நீங்கள் அடக்கி கொண்டு இருக்கக்கூடாது, கஷ்டத்தை வெளிப்படுத்திடக்கூடாது. அந்த கஷ்டம் என்னைக்கு சரிப்படுத்தப்பட்டது அன்னைக்கு வெளிப்படுத்தணும். பார்த்தீங்களா, ஒரு மாதம் வாயே திறக்கலை. நம்ம சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் அப்படி, ஏன்னா அந்த கஷ்டத்தோடு இருக்கும்போது சொன்னோம்னா ஏதோ பரிதாபத்தை சம்பாதிக்க மாதிரி இருக்கும். இப்போ கஷ்டத்தை நீக்கினதுக்கு அப்புறம் சொன்னோம்னா ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படணும். நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. அதனால் அழுதாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற யார்ட்டையும் மனுஷன்ட்டையா போய் அழுகிறோம், ஆண்டவர்கிட்ட தானே அழுகிறோம். இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி அழலைன்னா எங்கேயாவது அழுதுடப்படாது. சில நேரம் உங்களால் அடக்கிக்க முடியலைன்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிடுங்க, அழுதுருங்க. ஏலிகள் கேலிகள் பண்ணத்தான் செய்வாங்க, நோ ப்ராப்ளம். நமக்கு மலட்டுத்தன்மை நீங்கணும். மலட்டுத்தன்மை நீங்கணும்னா இருதயம் உடைக்கப்படணும். அன்னால் அப்படிதான் இருதயத்தை ஊத்துனாலாம். கடைசியில் ஏலி சொல்கிறாரு, லூசு கழுதை தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு என்ன வரத்து வருது அப்படின்னு. இதுதான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவா சொல்லிட்டா, ஐயா நான் மதுபானம் பண்ணல, என்னுடைய நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், ஊற்றி விட்டேன். பிரைஸ் காட். அப்போ ஊற்றக்கூடிய அனுபவம் இருக்குதாங்க, ஊற்றுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவருடைய பாதத்தை போய் பிடிங்க, கட்டுக்கா. எப்பவும் அழுதுகிட்டே இருங்கன்னு சொல்லலை, ஒரு சிச்சுவேஷன் வரும். அன்னால் சூப்பர்ண்ணே, 1 டைம் பாஸ்வேர்டு சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க, ஓடிபி 1 டைம் பாஸ்வேர்டு. அது ஒரு நேரம் தான் யூஸ் பண்ண முடியும். உள்ளே வெளியே மாதிரி, உள்ளேன்னா உள்ளே, வெளியேன்னா வெளியே. என்னையா இவர் உள்ளே சொல்றாரு வெளியே சொல்றாரு, அழ சொல்றாரு, அப்புறம் ஆள சொல்றாரு. ஆமாம், உள்ளே வெளியே விளையாட்டு தான். அழுங்க அப்படிமோ, அப்புறம் கொஞ்சம் செட் ஆன உடனே மறுபடியும் ஆளுங்க, பிறகு ஏதாவது கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் ஆளுங்க, அதுக்கப்புறம் ஆளுங்க அழுங்க ஆளுங்க அழுங்க ஆளுங்க. உள்ளே வெளியே விளையாட்டுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். உள்ளே வெளியே விளையாட்டுல விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அது இதிலேயே தான் நிற்பான். நீங்கள் இதை விளையாண்டு முடிக்க இங்கே வந்திருப்பீங்க, அங்கே போயிருப்பீங்க. ஒவ்வொரு நேரமும் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் காட். இப்போ அன்னாள் எல்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணி முடிஞ்சிட்டு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, பெரிநாளுக்கு ஓப்பன் பண்ணி விட்டாரு, அன்னாளுக்கு அடைச்சி வச்சுட்டாரு. பெண்ணினாளுக்கும் அன்னாளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அம்மா ஏன்னா கற்பத்தை யார் அடைச்சி வச்சிருக்கா?
கர்த்தர் அடைச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒன்று அடைச்சிருக்காருன்னா எதையோ எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அவர் ஒன்று அடைச்சி வச்சிருக்காருன்னா எதையோ நம்மள்கிட்ட எதையோ என்ன பண்றாரு. ஏன் கற்பத்தை ஆண்டவர் அடைச்சார்? அவர் தான் அடைக்க மாட்டார், நெகட்டிவா பண்ண மாட்டார்ல. ஏன் பண்றாருன்னா மிகப்பெரிய தேவையோடு அவர் இருக்கிறார். எங்க மனுஷனுக்கு மட்டும் தேவை இல்லைங்க. ஐயோ, தன்னுடைய தேவையை ஒரு மனுஷிட்ட வெளிப்படுத்துறாருன்னா அந்த மனுஷிய எவ்வளவு முக்கியமான மனுஷியாய் பார்த்திருக்கிறார். அடைச்சிட்டாரு. ஏன்னா தெரியும், பெனினாளுக்கு அடைச்சிருந்தா பெனினாள் எல்கானாவை எள்ளு பொடியாக்கியிருப்பா. ராகேல் யாக்கோவை பிச்சுப்பிடுவன்ட்டா. ஒரு பிள்ளை கொடுக்க தெரியல. அவன் சொல்லிட்டா, ஏன்ட்ட பிரச்சனை இல்லடி, அங்க பாரு எத்தனை பெத்து போட்டிருக்கேன் பாரு, கர்த்தர் அடைச்சிருக்காரு, போய் அங்க போய் கேளுன்ட்டாரு. பெனினாலு கற்பத்தை அடைச்சிருந்தா ஆண்டவரையும் தூசிச்சிருப்பா, கணவனையும் நல்ல மிதிச்சிருப்பா. அதனாலதான் அவ, ஏன்னா சக்கலத்தி அவ கேரக்டர் தெரியுது பாருங்களேன். சின்ன விஷயத்திலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அப்போ அன்னாள் நல்ல சூப்பர் கேரக்டர். அப்போ இவளை அடைச்சோம்னா அவளுக்கு புரிஞ்சுக்கிடுவா, முறுமுறுக்க மாட்டா, நெகட்டிவா பேச மாட்டா, கணவனை போட்டு துக்கப்படுத்த மாட்டா. அவள் புரிந்து கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வா. பிரைஸ் காட். நான் நம்புறேன் நீங்கள் புரிந்து கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வீர்கள். இப்போ அன்னாள் நேர போய் அவ புரிஞ்சிட்டா. ஒரு வார்த்தை சொல்ற, அதை மட்டும் பைபிளில் வாசிங்க. அதுல 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமான வார்த்தை 11 வாசிங்க, முடிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பிரைஸ் காட். அப்ப இங்க ஆண்டவருக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்யுது, தேவைப்படுகிறது. ஸோ இப்போ ஏன்னா ஏலி பிள்ளைங்கள்லாம் வம்பா போயிட்டாங்க. அவங்களை இனிமேல் சரிபடுத்தவே முடியாதுங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் ஒருத்தனை சரிபடுத்தி ஒன்றை செய்ய முடியாது, ஒருத்தனை உருவாக்கி தான் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண அப்படியே பார்க்குறாரு. அன்னாள் செட் ஆகுறாங்க அந்த நேரத்துக்கு, ஒரு நேரத்துக்கு மரியாள் செட் ஆகுறாங்க, ஒரு காரியத்துக்கு எலிசபெத் செட் ஆகுறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கையை தட்டுங்க, நாம செட் ஆகணும், செட் ஆகணும். பிரைஸ் காட். தேவ திட்டத்துக்கென்று உங்கள் மனநிலை செட் ஆனா உங்களுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாமே ஃபிட் ஆகும். பிரைஸ் காட். அப்ப அன்னாள் அப்படி பார்க்கறாரு, இவ கரெக்டான ஆளியா, நான் உன்னை தடுப்பேன், அவ புரிஞ்சுக்கிடுவா. கரெக்டா பாருங்க, தடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் புரிதல் வந்துட்டு, கர்த்தர் தான் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னு தெரிஞ்சிட்டு அவருக்கு ஒரு பையன் தேவைப்படுறான், ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி தேவை. புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்றா, சொல்றா, ஆண் பிள்ளையை கொடுத்தீர்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அப்படியே உமருக்கு என்ன பண்ணிடுறேன். உடனே பாருங்க, நம்ம ஆளும் இப்போ மாற்றிட்டாரு. விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் கொடுப்பா, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு. இவ அதுக்கப்புறம் போஜனம் பண்ணி துக்க முகமாக இருக்கவில்லை. போயிட்டு பிற அதுக்கப்புறம் ஒன்னே அங்கே ஓப்பன், நான் ஒரு பிள்ளையை தாங்க நான் கொடுத்துருவேன் அப்படின்னோடனே அங்கே ஓப்பன் என்ன செஞ்சுட்டு அவளாம் வீட்டுக்கு போனோடனே பிள்ளை உண்டாயிட்டு. இப்போ பிள்ளை பிறந்துட்டு, இப்போ பாருங்க நல்லா கவனிங்க, அதை சொல்லி முடிக்கிறேன். இப்போ பிள்ளை பிறந்துட்டு இப்போ ஏதாவது டெம்டேஷன் வருமா அண்ணாளுக்கு? ஏன்னா இது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கா, சக்களத்தையும் வாங்குன்னு என்ன பண்ணியிருக்கா. அப்போ இந்த பிள்ளை எப்படி கூடவே வச்சிருக்கணும்னு தோணுமா தோணாதா? ஏன்னா இப்போ தான் கற்பம் தான் ஓப்பன் ஆயிட்டலாம். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். கற்பம் ஓப்பன் ஆயிட்டலா, இனிமேல் தான் அடுத்து பிள்ளை தான் பிறக்கும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, அன்னைக்கு நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ தான் நான் அன்னைக்கு சொன்னேன், அது உண்மைதான். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையே தான் கொடுக்கணும்னு இருக்கா ஆண்டவரே, அடுத்து ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் இவ்வளோ நாள் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், அவள் என்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கா. நான் இந்த பிள்ளைய கூட என்ன பண்ணிக்கிடுதேன், அடுத்த பிள்ளைய கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணிடுதேன். அண்ணால பாராட்டணுங்க. சின்ன டெம்டேஷனு கூட ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணீங்களோ, என்ன தீர்மானம் பண்ணீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி. அண்ணாளுக்கு ஒரு டெம்டேஷன் வருது, அதுவும் நல்லா பாருங்க, பிள்ளை பால் குடி மறந்த அடுத்த நாளிலேயே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பிறந்த நாளாக இருக்கும்.
அந்த வருஷம் போகிறதுக்கு எல்கானா கூட நான் வந்தேன்னா என் பிள்ளையோட தான் வருவேன், அவனை பால் மறக்க பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுவேன். உண்மையிலே யோசித்து பாருங்க, அவன் இன்னும் சிறு பிள்ளையாக தான் இருக்கிறானா. பால் மறக்க பண்ணோன்னே சின்ன சட்டையை தச்சு என்ன பண்ணுறாங்களாம். எங்க என்ன மனசுங்க, கையை தட்டுங்க. இப்படி இருக்கணுங்க. இப்படி நீங்க இருந்தீர்கள் என்றால், இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களுக்கான அடைப்புகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அவர் தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். பாருங்க, சின்ன பிள்ளைலாம் அவ பார்க்கல, எவ்வளோ டெம்டேஷன் வருது. எங்க சின்ன பையனை கொண்டு இப்போ இவனெல்லாம் கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்தா விடுவானாங்க. சீகரெல்லாம் ஸ்கூல்ல கொண்டு விடும்போது அப்பா 9 நாள் தொத்திக்கிட்டே வந்தான், கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம். அப்போ சாமுவேல் அங்கே அப்படிலாம் எழுதப்படலை. எப்படியும் நிறைய இடத்துல பைபிளில் சில ஸ்ட்ரகிள்லாம் தெரியாது வெளியில். அவங்கள்ட்ட போய் அண்ணாள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. அடுத்து இவளும் கொண்டு போய் விட்டுட்டு சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். ஒரு வேதனை தான், ஆனாலும் தேவ திட்டம். மலடி பிள்ளை பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சாமுவேலை கொண்டு விடலைன்னா மலடி பட்டம் நீங்கி இருக்கும், தேவ திட்டம் ஓங்கி இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனத்தில் கேட்டு வாங்கிட்டு அதை கரெக்டாக செய்யாததுனால தேவத்திட்டம் ஓங்காமல் இருக்கு தெரியுமா. தேவத்திட்டம் ஒளிஞ்சு இருக்கு, புதைக்கப்பட்டு இருக்கு. பிரைஸ் காட். ஸோ கரெக்டாக நம்ம இருந்தோம். நாம் அப்போ 2 இருக்கு, மலடி பட்டம் நீங்கணும், தேவத்திட்டம் ஓங்கணும். உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. 2லையும் வேலை என்ன செய்யணும். நாமளும் நல்லா இருக்கணும், ராஜ்யமும் நல்லா இருக்கணும். அவள் பாருங்களேன், அழகாக கொண்டு போய் விடுறா. அவன் போனோடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு. பெரிய தீர்க்கதரிசி அப்போவே என்ன பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இப்போ நான் ஐஸ்வர்யத்துக்கு வர்றேன். இப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன். சரி, ஐஸ்வர்யம் கண்டிப்பாக ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார். இப்போ சாமுவேலை உங்களுக்கு கொடுத்துருவாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க. பிள்ளைய உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு, என்ன பண்ணுவீங்க. அவனை பால்வாடியில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா, இல்லை தேவாலயத்தில் கொண்டு வந்து விடுவீங்களா. முதற்பேரானவை அனைத்தும். அப்போ ஐஸ்வர்யத்தை கொடுக்குற சாமுவேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பொருத்தனையை பண்ண வச்சு, ஒரு தீர்மானத்தை பண்ண வச்சு தான் சாமுவேலை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம சபைக்கு ஆண்டவர் கோடிகளை வைத்திருக்கிறார். ஆனால் நாம சில தீர்மானங்களை எடுக்கணும். நான் உட்பட, என் குடும்பம் உட்பட, இங்க இருக்கிற அத்துணை பேரும் ஒரு தீர்மானம் எடுத்து, அப்போ எப்படி ஒரு கையெழுத்து போட்டு சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, அது மாதிரி இப்போ ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட போறீங்க. அந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து போடுறேன் ஆண்டவரே, இவன் நீங்க போட்டு கொடுக்கணும். அப்ப அவர் போட்டு கொடுத்தாரு, இப்ப நீங்க போட்டு கொடுக்க போறீங்க, அவர் பெற்றுக்கொள்ள போறார். பிரைஸ் காட். இப்போ உங்களுக்கு சாமுவேல் வந்தால், இந்த சாமுவேலை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ உங்க கைக்கு 100% பணம் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது. இந்த 100% என்ன செய்யணுங்கிறத ஆவியானவர் எனக்கு, நம்ம சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, உடன்படுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. ராஜ்யத்தின் விதை அப்படின்னு சொல்லி ஒரு 25% என்ன பண்ணணும். 100% கைக்கு வந்தோடனே 100%ஐயும் ஏனோ தானோன்னு என்ன பண்ணக்கூடாது, புதைக்க கூடாது, விதைக்கணும். பிரைஸ் காட். அப்போ 25% ராஜ்யத்தின் விதை. அதுக்கப்புறம் சேமிப்பு கண்டிப்பா 20% என்ன செய்யணும். ஓகே தானா, டீலிங் ஓகே தானா. சேமிப்பு 20%. அடுத்து செலவு 40% தான் இருக்கணும். ஆமா, 40% இருக்கணும். ஏன்னா ரெண்டையும் சொல்லணும். சிலர்லாம் சம்பாதிக்க மட்டும்தான் செய்வேன், சும்மா அது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாது, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, துட்டு கேட்பாங்க, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, சிக்கன் வாங்கிடக்கூடாது. பிறகு எப்படி அருள் ஹோட்டல் டெவலப் ஆகும். அது என்ன பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் முதலீடும் என்ன செய்யணும். ஒரு 10% முதலீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும். அக்கா மாதம் மாதம் புது தொழிலாம் ஆரம்பிக்க முடியாது, சேர்த்து வைங்க 10% முதலீட்டுக்குன்னு. திடீர்னு ஒரு இடம் வரும் வாங்கிருங்க, திடீர்னு கொஞ்சம் சேர்ந்தோடனே ஒரு நகையை வாங்கிருங்க, என்னத்தையாவது ஒன்று செய்யுங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும், அதுக்கு முதலீடு என்ன பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். லாஸ்ட்டில் நல்ல அந்த
சிலர் வீடுகளில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கு வயிறு நல்லா பசிக்கும், டேஸ்ட்டாகவும் வச்சுருப்பாங்களா, உடனே நல்லா சாப்பிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் அந்த உள்ளுணர்வுலாம் வேணும்னே, இந்த வந்து சாப்பாடு இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நின்னா சரி ரைட்டு கிளம்பிடணும் அப்படின்னு தெரியணும். அது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அதுதான் ரூல்ஸு, நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அதுதான் ரூல்ஸு. அந்த பந்தி பரிமாறுறவங்களுடைய முக ரியாக்ஷன் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்படியே நல்லா உற்சாகமாக வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஆட்டு கப்புன்னு அடைக்கலாம். சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணுமா, தண்ணி விடு, அண்ணனுக்கு தண்ணி விடு, விற்கிற போது தண்ணி விடு, கைகளோ தண்ணி விடு, விற்கிறோம் தண்ணி கைகளோ தண்ணி கொடுங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும். அடுத்து சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். உடனே அங்கே நின்றுட்டு தட்டை என்ன பண்ணக்கூடாது, என்ன யார் எடுத்து பார்த்தாலும் அவள் என்ன சொல்ல வரேன்னா மீதம் இருக்கணும். உங்களுக்கு வர்ற இன்கம்ல செலவே பண்ணாமல் கொஞ்சம் மீதம் என்ன பண்ணணும், இதுதாங்க ஆண்டவருடைய டெக்னிக்கு, மீதம் எடுக்க வைப்பார். ஓகே, இப்போ இது என்ன டீட்டெயில் வேகமாக சொல்லி, அந்த ராஜ்யத்தின் விதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 4 விதமாக கொடுக்கணும். அது என்னென்ன பிரித்து போடுறேன். தசம பாகம் 10% சபைக்கு என்ன செய்யணும், ராஜ்யத்துக்காக குறைஞ்சது 10%, அதிகபட்சம் நீங்கள் 11, 12, 15, 20 அது உங்களுடைய டீலிங். ஆனால் குறைஞ்சது 10% சபைக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது 10%. அதுக்கப்புறம் காணிக்கை, இது என்னுடையது 5% நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நமக்கு வர்ற ஒட்டுமொத்த வருமானத்தில் குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போடுறீங்களா, இது ஒரு 5% என்ன பண்ணிக்கலாம், ஒதுக்கி கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஊழியரை கணம் பண்ணுறதுக்கு ஒரு 5% என்ன பண்ணலாம், நீங்கள் அதை உபயோகிக்கலாம். ஏன் அப்படின்னா வசனம் தெளிவாக சொல்லுது, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஊழியருக்கு அவர் ஒரு தேவையில் இருக்கிறாரு, அதனால நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்காதீங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கு, நான் அவரை கணம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி கணம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ ஊழியர் மேலே பரிதாபப்பட்டு என்ன பண்ணிடாதீங்க, அவரை கனம் பண்ணி என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்து எழுதியிருக்கு, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு நீங்க பாத்திரவான்களா என்ன பண்ணணும். அடுத்து குடும்ப செலவுக்கு ஒரு 25%, முதலீடு ஒரு 10, எதிர்பாராத செலவுக்கு ஒரு 5, பகிர்ந்தளிப்பு, அதாவது ஏழைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது. நான் நினச்சிருக்கேன் நம்ம சபையில் இந்த வேலையை இம்மானண்ணன், ஜெயபாலண்ணன், பிரகாஷ், முருகன் நீங்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம். இந்த ஏழைகளுக்குன்னு இருக்கிற 5% நீங்கள் எங்கள் சபையில் கொண்டு வாங்க. தனியாக செஞ்சீங்கன்னா அது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த பைசாவில் நான் உள்ள தலையிட மாட்டேன். நீங்கள் மூப்பர்கள் என்ன பண்ணுங்க, அந்த 5% கலெக்ட் பண்ணுங்க. உங்கள் கையில் யாராவது ஒருத்தர் கையில் நம்பிக்கையான ஆள் கையில் வச்சுக்கிடுங்க. பொறுப்பா எங்கேயாவது உங்களுக்கு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணுனா சபையுடைய ஒரு மேன்மை தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து கற்றுக்கொள்றதுக்கு ஒரு 5% என்ன பண்ணணும், ஊர் சுற்றுறதுக்கும் செலவு பண்ணணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அந்த குண்டு சட்டிகளே குதிரை என்ன டிச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் திருநெல்வேலி, தென்காசி, மணிமுத்தாறு, மீதம் 5% என்ன செய்யணும். இப்போ அடுத்த ஸ்லைடு வேகமாக சொல்லிடுறேன், முடிக்க போகிறோம். இது எவ்வளவு, 1 லட்சம். இப்போ உங்கள் கைக்கு 1 லட்சம் வருகிறது என்றால் அதை எப்படி செலவழிக்கணும். நான் 1 லட்சம் பேசிகிட்டு இருக்கேன். 3 விதத்தில் இன்கம் என்ன செய்யணும், வரணும். ஓகே, இப்போ 1 லட்சம் வந்தால் தசமாக எவ்வளோ எடுத்து வச்சிடணும். இப்போ 100 ரூபா எடுத்து வைக்கும்போது எப்படி சந்தோஷமாக எடுத்து வைக்கமோ அதே மாதிரி 10,000 ரூபாயும் சந்தோஷமாக என்ன செய்யணும். 100 ரூபாய் வேகமாக எடுத்து 10,000 ஏப்போ 10,000 அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. மனசு அண்ணாள் பிள்ளை பிறந்தனே பால்குடி மறந்தனே கொண்டு போய் என்ன பண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் காணிக்கை 5%, 5,000 ரூபா காணிக்கை என்ன பண்ணிடணும், எடுத்து வச்சு போட ஆரம்பிச்சோன்னு. அதுக்கப்புறம் ஊழியரை கணம் பண்ண ஒரு 5% அப்பப்போ என்ன பண்ணலாம், மொத்தமாக விதைக்கலாம், இல்லை அப்பப்போ என்ன செய்யலாம், விதைக்கலாம். ஆனால் வர வேண்டியது வந்துடணும். அடுத்து சேமிப்பு 20,000 ரூபா என்ன பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த ராஜ்யத்துக்கான விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்பப்போ அதை யூஸ் பண்ணிட்டு சேமிப்பை பண்ணிடணும். நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், மிச்ச மீதி வர்றதை சேர்த்துக்கலாம், மிச்ச மீதி ஒன்றும் வராது, இலை தான் மிஞ்சும். அதனால் சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் சூழ்நிலையை வச்சு நான் இன்னைக்கு பேசலைண்ணே. தசமபாகம் அப்படின்னா 10%, அதில் ஒரு 2.5% தசமபாகம் என்ன பண்ணிடணும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிச்சு பிடுங்குற மாதிரி தான், வேறு வழி இல்லை. எலியா
விதவை ஸ்திரீட்டு அடிச்சு தான் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அடை, சின்ன அடையா இருந்தாலும் பரவாயில்ல, சுட்டு எனக்கு தந்துரு அப்படின்ட்டாரு. கல்லறை தோட்டம் விருந்து சாலையாய் மாறினது. பிரைஸ் காட். அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கடினமாக தான் தெரியும். நீங்கள் இதில் பழகிருங்க, நீங்கள் வேற லெவலில் என்ன பண்ணிடுவீங்க. அப்போ 25,000 ரூபா குடும்ப செலவுக்கு, முதலீடு 10,000, எதிர்பாரா செலவுக்கு 5,000 ரூபா, பகிர்ந்தளிக்கு ஒரு 5,000 ரூபா. கண்டிப்பாக ஏழைகளுக்கும் என்ன செய்யணும், அது மாதிரி உதவுன ஒருத்தருக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. நமக்கா ஒரு லீடிங் வரணும், ஏதாவது ஒரு லீடிங்கில் கனெக்ட் ஆகணும். சரி இவங்களுக்கு செய்வோம், செய்யணும் சொல்லிடணும். இந்த ஒரு டைம் தான் உதவுவோம், அடுத்த டைம் வந்தால் உதப்போம். இந்த ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு அடுத்த லெவலில் உதவி செய்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடணும். பிரைஸ் காட். ஸோ கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கப்புறம் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு 5,000 ரூபா செலவழிக்கணும். ஊர் சுத்த 5,000 ரூபா செலவழிக்கணும். மிச்சம் 5,000 ரூபா என்ன பண்ணணும், இந்த மிச்சத்தை நீங்கள் வச்சு எதுலனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இந்த 10 டைட்டிலில் திடீர்னு ஊழியருக்கு கொடுப்போமே, மிச்சம் தானே இருக்குது அப்படின்னாலும் கொடுக்கலாம். இல்லை தசமமாக கொடுக்கணும் கொடுக்கலாம். இல்லை ஒரு ஏழைக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ண உடனே அந்த மீதம் இருக்குது நீங்கள் சபைக்கே கொண்டு வரணும், நீங்களே என்ன பண்ணிடலாம். வேறு எதுலனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எதிர்பாராத செலவு வைக்கணும் வச்சுக்கலாம், எதுக்குனாலும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் 1 லட்சத்துக்கு பார்த்துட்டீங்க, 10,000க்கு அப்படியே ஒவ்வொரு சீரோ என்ன செய்யும். இப்போ இந்த குடும்ப செலவு இருக்குது பார்த்தீங்களா, 25,000 ரூபா. 1 லட்சத்துக்கு உங்களுக்கு குடும்ப செலவுக்கு எவ்வளவு, 25,000 ரூபா. இப்போ நீங்கள் 10,000னா உங்களுக்கு குடும்ப செலவுக்கு எவ்வளோதான், எப்படி இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு இது கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் வேதனையாக இருக்கலாம், ஆனால் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை பிள்ளை பெற வைக்க நான் விரும்புகிறேன். பிரைஸ் காட். ஏங்க இப்போ நானும் 1 லட்சம் வாங்கிட்டு இதை நான் பேசிகிட்டு இருக்கல, எப்படி இருக்கும். ஆண்டவருங்க நம்ம சபையில் இருக்க எல்லா குடும்பம் 1 லட்சத்துக்கு மேலே கொண்டு வருவாராக. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து இதன்படி திட்டம் பண்ணி, சிலர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் முன்னாடி, உங்கள் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் பயப்படுவாங்க. அதாவது நம்மெல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம், இன்னும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாருடைய இன்கமையும் பார்த்து யாரும் பயந்துடக்கூடாதுன்னு. இனிமேலாம் நான் நினச்சிருக்கேன், நீங்கள் தசமாவும் கொடுக்குறதெல்லாம் சும்மா ஓப்பனாக என்ன பண்ணுங்க, பயந்து என்ன பண்ணாதீங்க. ஏன் பயம் வருது இல்லை. இப்போ நம்ம தசமபாகம் இன்னைக்கு நான் ஒரு 10,000 ரூபா கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ தைரியமாக, இப்போ நான் நினச்சிருக்கேன் சீக்கிரமாக 10,000 ரூபா நான் தசமபாகம் கொடுக்குறேன்னு சாட்சி என்ன செய்யணும். இப்போ இதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஒருவேளை பயப்படுறோம்னா என்ன அர்த்தம். நம்ம சபையில் யாரும் பணத்தை பார்த்து அப்படி அம்மா இவ்வளவா அப்படின்னு யாரும் என்ன இந்த ஒரு ஏக்கம் என்ன பண்ணிடக்கூடாது. எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோ தான் கொடுக்காங்களா அப்படிங்கிற மனசுல என்ன செய்யணும். பிரைஸ் காட். யாரும் யாருடைய தசமபாகத்தை குறித்தும் ஹார்ட் அட்டாக் என்ன செய்யக்கூடாது. கூட குறையா இருந்தால் மட்டும் இவ்வளோதான் கொடுக்குறாங்களோ ஆண்டவரே, சீக்கிரமா அவனுடைய இன்கம்மை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் அண்ணாளுடைய கற்பத்தை அடைச்சது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்? ராஜ்யத்துக்காக ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும். அடுத்து இன்னொன்று சொல்லட்டுங்க, அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளைங்க, இதோட முடிக்கிறேன், கொஞ்சம் வாசிங்களேன். அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, வேகமாக அதோட முடிச்சிரும். 2ஆம் அதிகாரம் அதில் 21 வாசிங்க, இல்லை 20 வாசிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். பிரைஸ் காட். மொத்தம் 5 பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கு, மொத்தம் 6. அதில் முதல் பிள்ளைய எங்கே கொண்டு போய் விட்டாரு. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால நீங்கள் குறைவு அடைய மாட்டீர்கள், கூட்டல்லையும் வரமாட்டீங்க, பெருக்கல்ல வந்து நிற்பீர்கள். ஸோ ஒரு பார்ட் 25% விதைக்கிறோம், மற்றதெல்லாம் செலவழிக்கிறோம், கொஞ்சம் மிச்சம் எடுக்கிறோம், சேமிப்பு கொஞ்சம் என்ன பண்ணுறோம். எப்படிங்க, ஓகே தானா லிஸ்ட்? எப்படி ஓகே தானா, அக்செப்டட் தானா? எங்க இதில் ராஜ்யத்துக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நலனுக்காகவும் அதில் பேசியிருக்கிறோம். நீங்கள் நல்லா சேமிக்கணும். அக்கௌண்டன்சியில் போனீங்கன்னா ஒரு 4 டைட்டில் தான் வைப்பாங்க, நம்ம 11 டைட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தேவ திட்டமும் இருக்குது, மலடி பட்டமும் ஓயுது. பிரைஸ் காட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இது ஐஸ்வர்யத்துக்கான மிகப்பெரிய கோட்பாடு. இதை நம்ம சரியாக செய்யாத வரைக்கும் ஏதோ சில ஒரு அடப்பு இருக்கிற மாதிரி என்ன செய்யும், அடப்பு இருக்கும்.
இது எனக்கு இப்போ ஒரு அடையாளம் நல்லா தெரியுது. என்ன அடையாளம் தெரியுமா? என் வீட்டில் ஷவரில் குளிக்கன்னு சொன்னேன்னா, அந்த ஷவரு லைட்டாக தண்ணி வருது, ஆனால் நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யலை, மறுபடியும் ஊக்க வச்சு குத்தி 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 விட்ட உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யுது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அப்படியே நம்மளை என்ன பண்ணுறாரு, அந்த அடப்பெல்லாம் என்ன பண்ணுறாரு, அப்படியே குத்தி 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 சில நேரம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். வலிச்சா தான் அடுத்து ஃபோர்ஸ் என்ன செய்யும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் 5 பிள்ளைகளை, அதாவது 5னா என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமை 5 மடங்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நான்லாம் தீர்மானம் பண்ணிட்டேன். அதாவது 1 லட்சம், அதாவது சிலர் இந்த வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டுன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, 10,000 எங்கேயா வாரி இறைக்குது. இப்போ எல்லார் மனசு என்ன இருக்குன்னு தெரியுமா, 1 லட்சம் தான், என்னை மட்டும் பாருங்க எப்படி வாரி இறைக்கும்னு. 10,000 இறைக்கலன்னா 1 லட்சம் வந்தாலும் கோடி வந்தாலும் இறைக்க. அப்போ கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததான் அநேகத்தில் உண்மையா இருக்க முடியும். இன்னைக்கு எனக்கு 10,000 வருது இல்லை 15,000 வருதுன்னா இதை நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் என்ன செய்யணும். ஒரு சின்ன சின்ன 1% 2% முன்ன பின்ன இருக்கலாம். இதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சபையார் ஃபாலோ பண்ணுங்க. நான் ராஜ்யத்துக்காக பேசுகிறேன், நம்முடைய குடும்ப நலனுக்காக நான் பேசுகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஜெபத்தோடு கூட என்ன பண்ணுங்க. ஏன்னா எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், தைரியமாக ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ என்னாகும் ஏதாகும் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும், அந்த அவ சொன்னா கொஞ்சம் அவருக்கு சுட்டு தின்னுட்டு சாவ புறமையா வந்து பால் ஊற்றிட்டு என்ன செய்யும். பிரைஸ் காட். ஸோ அப்படிலாம் என்ன செய்யாது, நெகட்டிவாலாம் எதுவுமே நடக்க. நல்லா நிறைய விதைச்சிருக்கங்க, ஏகப்பட்டது விதைச்சிருக்கங்க. அந்த விதைகள் இன்னைக்கு அறுவடையில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு. நேரத்தை விதைச்சிருக்கிறேன், பணத்தை விதைச்சிருக்கிறேன், தாளந்தை விதைச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் அறுவடையாய் நான் பெற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பணமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன், உறவுகளாக பெற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறேன், சில வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு அருன்னு நோண்டிட்டு இருக்கிறோம். விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. விதைக்கும் போதும் அறுப்பீங்க, விதைச்சு முடிச்சுட்டும் பிறகு என்ன பண்ணுவீங்க. சிலதெல்லாம் பாருங்களேன், விதைச்சி அறுத்து முடிச்சதுக்கப்புறம் முளைச்சிக்கிட்டு இருக்கும். விதைப்புக்கு இவ்வளோ பவர் இருக்குதுங்க. நீங்கள் எந்த விதத்துலலாம் விதைக்கிறீங்களோ அந்த விதத்துல எல்லாம் நீங்கள் அறுப்பு. அப்போ இந்த வாரி இறைக்கிறனா என்ன அர்த்தம் தெரியுமா, நிறைய இருந்துச்சு வாரி இறைச்சி, அந்த அர்த்தம் கிடையாது. வாரி இறைக்கிறோம் 10 விதங்கள்ல என்ன பண்ணுறோம். பிரைஸ் காட். இது வந்து ஃபினான்ஸுக்கு, எக்கனாமிக்கலுக்கு, ஐஸ்வர்யத்துக்கான மிகப்பெரிய கோட்பாடு. ஸோ ஆண்டவர் ஒரு முறை தசமபாதத்தை குறித்து மட்டும் நான் பேசினேன், எலியாவுடைய அந்த சிறு அடையை வச்சு. இப்போ ஒட்டுமொத்த ப்ராஸ்பரிட்டிக்கும் நான் பேசியிருக்கிறேன். இதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். இதை நீங்களும் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார்.